கோங்கூரை அப்புறங்க நான் சமையலுக்கு வாங்கின கீரையிலேருந்து அந்த குச்சியை மட்டும் நட்டு வச்சேன். இப்போ அழகாக துளுத்து வந்துடுது, வேர் பிடிச்சிருக்கோம். இப்படியே நீங்கள் நிறைய செடிகள் ப்ராபகேட் பண்ணலாம். சமையலறையில் வாங்குகிற கீரை தண்டுகளையே நட்டால் இந்த மாதிரி கோங்கூரை ரொம்ப நல்லா வருது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து மேரிகோல்டு. போன வருஷம் பூத்ததுலேருந்து, போன ஜென்ரேஷன் பூத்ததுலேருந்து நான் கொஞ்சம் விதை போட்டு இப்போ பாருங்கள் முளைச்சி வந்துடுது, மொட்டு வந்துடுது. சிலதுலலாம் நான் வந்து இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிட்டேன் டாப்பை. இப்போ இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறது. நீங்கள் சப்போர்ட் கொடுத்து வளர்க்கணும். அதை தவிர நீங்கள் புஷ்ஷியாக வளரணும், நிறைய மொட்டுக்கள் வரணும், ஒரே செடி புஷ்ஷியாக பெருசாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த டாப் வந்து இந்த நுனியை வந்து இப்படி வெட்டி எடுத்துடணும். நான் இதில் வெட்டி எடுக்கலை, மனசே வரல, அவ்வளோ அழகாக வருது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அது டாப் பிஞ்ச் பண்ணினா, வேறு ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன், அதில் பிஞ்ச் பண்ணியிருக்கேன். பிஞ்ச் பண்ணினா உங்களுக்கு நல்லா புஷ்ஷியாக வரும். இங்கே பாருங்கள், இதில் இது கிள்ளி இருக்கேன் பாருங்கள். இங்கே இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டா உங்களுக்கு இந்த செடியே நிறைய பிரான்ச்சஸ் வந்து பெருசாக வரும். ஒரு தொட்டியில் ஒன்று வச்சாலே போதும், ரொம்ப நல்லா பூக்கும். இந்த மாதிரி நிறைய தொட்டிகளில் வச்சுருக்கேன். அதே மாதிரி மழை சீசனில் இந்த மாதிரி பாருங்கள், செம்பருத்தி, அப்புறம் இந்த ரோஜா கம்பு, அப்புறம் இந்த மல்லி எல்லாமே கட்டிங்ஸ் வச்சுருந்தேன். எல்லாமே ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே வேர் பிடிச்சி இப்போ துளுத்து வந்துடுது. இனிமேல் வேறு தொட்டிக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே வேர் பிடிச்சிரும். இந்த சீசனில் நீங்கள் கம்பு வச்சிங்கன்னா எல்லாமே வேர் பிடிச்சிக்கும். ரூட்டிங் ஹார்மோன் வந்து இந்த தேங்காய் உடைச்ச தண்ணியில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த கட்டிங்ஸை போட்டு வச்சுட்டு நீங்கள் நட்டு வைங்க, எல்லாமே வேர் பிடிச்சிக்கும்.